பீகார் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதாவினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் எவ்வளவு மறைத்தாலும் பீகாரில் ஆர்ஜேடியின் காட்டாட்சியை மக்கள் 100 ஆண்டுகள் ஆனாலும் மறக்க மாட்டார்கள் என கூறினார். நெல் கொள்முதல் குறித்து பழனிசாமி தவறான தகவல்களை பரப்பி வருகிறார். விவசாயிகளின் ஓட்டுகளை அறுவடை செய்யும் அவரது எண்ணம் ஈடேறாது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். கோயில் நிதியில் வணிக வளாகம் கட்டக்கூடாது என திமுக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அமெரிக்காவின் தேசிய கடன் 3339 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு அமெரிக்கரின் தலையிலும் 1 கோடி ரூபாய் கடன் உள்ளது என அமெரிக்க நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் 2ஆம் நாளில் சிறப்பு லட்சார்ச்சனை நடந்தது. ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த சுப்பிரமணிய சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசித்து சென்றனர்.